இருக்கா? வேற ஏதாவது இருக்கா? இவை கோட்பாடும் கொள்கைகளும் மக்களை பற்றி சிந்திக்க ஒரு துளி நேரம் இல்லை. கோயிலா ஓடி வர்றாரு ஐயா. ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வராரு, செஸ் விளையாட்டை தொடங்க வராரு, கேலோ இந்தியாவை தொடங்க வராரு, தனுஷ்கோடிக்கு போறாரு, எங்க ராமேஸ்வரத்துக்கு போறாரு, அங்கெல்லாம் போனர் இருக்கு. ஆனா திருநெல்வேலி தூத்துக்குடியில வெள்ளத்துல சிக்கி செத்த எங்களை பார்க்க வர முடியல. சென்னையில பெருவெள்ளத்துல மிதந்த எங்களை பார்க்க வர முடியல. நீங்கள் யார்? மக்களுக்கான தலைவனா இல்ல கோயில் பூசாரியா? யார் நீ? கடைசியா நீங்க இந்த நாட்டின் உயர்ந்த அமைச்சர், முதன்மை அமைச்சர், பிரதமர்னு இப்படி போய் நீங்க கோயிலுக்குள்ள உங்களை விட மாட்டேங்கிட்டான். ஏன்னா நீ தீண்டத்தகாதவன். எல்லாருக்கும் இந்த லட்டை கொடுத்துட்டு வந்த சாமி உங்களை பிரதமரை விட்டுட்டு ஒரு மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கொடுத்துட்டு போயிட்டான். நீங்க அவமானத்துல தலை குனிஞ்சிட்டீங்க. பிரதமருக்கே அந்த நிலைமையெல்லாம் சாதாரண மக்களுக்கு எங்களுக்கு என்ன நிலைமை? என்ன நிலைமை? என்ன நிலைமை? நீ எந்த காலத்திலையும் உன் பூமியை பற்றி சிந்திக்க மாட்டான். நீ நல்லா கேட்டுக்க. எங்க அப்பா நம்மாழ்வார் இந்த பூமியின் வாழ்நாள் 25 ஆண்டுகள்னு சொன்னார். அவர் அப்படி சொல்லல. இன்றைக்கு பிறக்கிற ஒரு குழந்தைக்கு 25 ஆண்டுகள் கழித்து இந்த பூமியில் வாழ இடம் இருக்காது. இல்லை என்றால் வாழ்கிற இடமாக இந்த பூமி இருக்காது. இது அவர் சொன்னது. அப்பா கூட 4 நூற்றாண்ட சொல்றாங்க. ஆனா நம்முடைய ஐயா தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் கி வெங்கட்ராமன் எழுதிய சூழியல், பொருளியல், அரசியல், இது எல்லாரும் படிக்கணும். எவன் படிக்கிறான்னு இல்லையா, நாம் தமிழர் என் தம்பி தங்கிகள் படிக்கணும். அதுல சொல்லிக்காங்க பாருங்க, 120 நாடுகளின் ஆய்வறிஞர்கள் தன் ஆய்வறிக்கையை ஐநா பெருமன்றத்தில் சமர்ப்பிக்கிறார்கள். இந்த பூமியில் வாழ்நாள் இன்னும் வெறும் 12 ஆண்டுகள் தான். அதற்குள் எச்சரித்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று. இந்த உலகத்துல ஒரு நாட்டு தலைவனும் பேசல, ஐநா பெருமன்றம் பேசல. ஐயா எழுதினார், அவர் பிள்ளை நான் தான் ஒருவரா பேசிட்டேன். உலகத்திலே நான் தான் பேசுறேன். டே தப்பிச்சிருங்கடா தப்பிச்சிருங்கடா. உனக்கு தெரியுமா வட இந்திய நதிகள் வற்றாம ஓடுறதுக்கு, கங்கை, யமுனா, இந்த நதிகள்லாம் ஓடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இமயமலையில் இருந்து நன்னீருங்கிற பனிப்பாறைகள் உருகி 15,000 இடங்களில் இருந்து 15,000 இடங்களில் இருந்து பனிப்பாறைகள் உருகி உருகி ஓடி வந்து இந்த நதியில் கலப்பதனால் அது நன்னீராகி வட இந்திய நதிகள் வற்றாம ஓடுது. 2030 85 விழுக்காடு இந்த பனிப்பாறை உருகி ஓடிவிடும் ஆய்வு சொல்லுது. 85 விழுக்காடு 2030 2000 வருஷம் இருக்குன்னு நினைச்சிருக்கியா? எத்தனை வருஷம்? எவ்வளவு நாள் இருக்கு? இன்னும் 6 ஆண்டுகள். 6 ஆண்டுகளில் 85 விழுக்காடு அந்த பனிப்பாறை உருகி ஓடிவிடும் என்றால் வட இந்திய நதிகளும் வறண்டு விடும். இதுக்கு ஏதாவது முன்னெச்சரிக்கை இருக்கா? கிளீன் இந்தியா அறிவித்த மோடி அவர்கள் ஏன் கிளீன் இந்தியா அறிவிக்கிறார்? புவி வெப்பமாவதை, பருவநிலை மாற்றத்தை, இந்த பனிப்பாறைகள் உரிவு ஓடுவதை தடுப்பதற்கு இருக்கிற ஒரே வழி இந்த பூமியை பச்சை குடையால் போர்த்துவதுதான், பிடிப்பதுதான், மரங்களை வளர்ப்பதுதான். இங்க கார்ல இருந்து ஒருத்தர் இறங்கி போவாரு, டிரைவர் சொல்ற நல்ல நிழல் பார்த்து நிறுத்து. எதுல? மரத்து நிழல் பார்த்துல நிறுத்து அப்படின்னு. அதுல நம்மால் கிராஸ் பண்ண மரத்து நிழலை பார்த்து நிறுத்துறது கிட்டும். அதுக்கு முதல்ல ஒரு மரத்தை நடனம்ல ராஜா.